இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய வீடியோவை தயவு செஞ்சு சேவ் பண்ணி வச்சுக்கங்க. இப்படி இருந்த செடி சடனாக இப்படி ஆகிடுச்சு. என்ன ரீசனுக்காக ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பை தெரிஞ்சும் கூட யாருமே பண்ணிடாதீங்க. தெரியாமல் கூட பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் நிறைய செடிகளை வச்சு வளர்த்துட்ருக்கீங்க. இந்த அம்மா பாருங்கள், இப்போ ஒரு செல்ஃப் வாட்டரிங் பாட்டோ இல்லை அப்படின்னா ஒரு பிளாக் கலர் பாட்டில் ஒரு செடிகளை நடவு செய்கிறீங்க. இந்த மாதிரி நல்லா தான் இருந்தது செடிகள். சடனாக பூக்கள் பூத்துட்டு இருந்த செடி இந்த மாதிரி ஆகிடுச்சு தம்பி. எதுக்காக ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க. மொத்தம் 2 தப்பை வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. முதல் தப்பு, இந்த மாதிரி செடிகளை நடவு செய்யும்போது பிளாக் கலர் பாட்டுக்கு மேலே இன்னொரு பாட்டை வந்து கீழே வச்சிட்ருக்காங்க. ஓவர் வாட்டரிங் ஆகும்போது டெய்லியும் ஊற்றக்கூடிய ஒரு 10 ட்ராப்ஸ் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கீழே தான் ஸ்டோரேஜ் ஆகும். அந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டாலும் கீழே ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். இவங்க சொல்கிறத கூட கேட்காம மேலே வந்து கல்லை போட்டு வச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி டெய்லியும் தண்ணி ஊற்ற ஓவர் வாட்டரிங் ஆகி அது கீழே போய் ஸ்டோரேஜ் ஆக அந்த மண் எப்போவுமே ஈரமாக இருக்க இந்த கல் இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி டோட்டலாகவே பிளான்ட்டு ஸ்பாயில் ஆகிடுச்சு. வீடியோவில் பார்த்த அந்த பிளான்ட்டு தான் இன்றைக்கி இந்த கண்டிஷனில் இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி செடிகளுக்குமே சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணாதீங்க. எதுக்காகங்க ஸ்டோன்ஸ்? அப்படி பூத்துட்டு இருந்த செடி ஃபைனலி செத்து போச்சு. தண்ணின்றது ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி விடுங்க. செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை தெரியல அப்படின்னா 3 or 4 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த பாட்டை வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே ஓவர் வாட்டரிங் இருந்தது அப்படின்னா கீழே ஊற்றிட்டு திரும்பியும் இந்த பாட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. காசு கொடுத்து வாங்குகிற செடி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில இந்த கேர்லெஸ்னால் டோட்டலாகவே நம்மளோட செடிகள் ஸ்பாயில் ஆகிடும். பீஸ் லில்லி அப்படின்றது எங்கேயோ ஒருத்தருக்கு வளரும். அந்த லக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படி கிடைச்சும் ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சதுனால, 1 இல்லை 2 செஞ்சதுனால டோட்டலாகவே ஸ்பாயில் ஆகிடுச்சு. யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க.